வணக்கம் பானு. கோடை வெயில் தமிழகம் முழுவதும் அக்னி பிரவேசம் என்றே சொல்ல வேண்டும் இருக்கும் நிலையில் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் இன்று மற்றும் நாளை மே 1ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், மே 2ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கும் எனவும், இதர தமிழக மாவட்டங்களான புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை நிலையம் தெரிவித்து இருந்த நிலையில் நேற்று மாலை முதல் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை மாவட்ட மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி மற்றும் ஊத்து பகுதிகளில் நேற்று மாலை முதல் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்ச அளவாக மாஞ்சோலையில் 3.2 சென்டிமீட்டர், அதாவது 32 மில்லிமீட்டர் மழையும், காக்காச்சி மலை பகுதிகளில் 2.3 சென்டிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 2.1 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களான பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற அருவி பகுதிகளில், அகசியர் அருவி போன்ற பகுதிகளுக்கு அதிகமான பொதுமக்கள் படையெடுத்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மாஞ்சோலை என்னும் பகுதி ஊட்டி, கொடைக்கானலுக்கு நிகரானது ஆகும். ஆனால் மிகுந்த மழை பெறும் பகுதியால் வனத்துறையினால் பாதுகாக்கப்பட்டு பொதுவாக சுற்றுலா பயணிகள் யாரும் அவ்வளவு எளிதாக இங்கே செல்ல முடியாது. வனத்துறையின் பாதுகாப்புடன் வனத்துறை வாகனத்தில் தான் செல்ல முடியும். வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தப்பிக்கும் வகையில் பெய்த இந்த மழையால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் அணையில் நீர்மட்டம் 58 அடியாகவும், மணிமுத்தாறு அணையில் நீர்மட்டம் 89 அடியாகவும் உள்ளது. பானு, இந்த மழை கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் என மாவட்டம் மக்கள் நம்புகின்றனர். இந்த மழையின் காரணமாக சமவெளி பகுதிகளில் ஓரளவு வெயில் குறைந்து என்றே சொல்ல வேண்டும். இருந்தும் முழுதுமாக குறையவில்லை. மலைப்பகுதிகள் மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. வரும் நாட்களிலும் இந்த மேலடுக்கு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மழை தொடர்ந்து பெய்தால் மிகவும் கோடை வெயிலிருந்து தப்பிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பானு.